அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஸ்டிஏடி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அவங்க வெப்சைட்டில் வந்து நம்ம முதலமைச்சரின் கோப்பை அந்த கேமில் வந்து நம்மளோட கொக்கோ வந்து ரீசெண்டாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஸோ அதனால் sdat.tn.gov.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சிஎம் ட்ராஃபி கேம்ஸ் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பிளேயர் விளையாட்டு வீரர் உள்நுழை பிளேயர் லாகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் யாரும் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் புதிய விளையாட்டு வீரர்கள் பதிவு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் இயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வரும். நம்ம கேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் கேட்டகரி பள்ளி பிரிவில் தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பார்த்துட்டு அக்ரி கீழே இருக்குது பாருங்கள், அக்ரி அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மொபைல் நம்பர் அவங்க அப்பா நம்பரோ இல்லை உங்கள் அம்மா நம்பரோ கொடுங்க. மொபைல் நம்பர் கேட்குது. அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குது. அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் விளையாட்டு வீரரின் பெயர் கேட்குறாங்க. பிறந்த தேதி கேட்குறாங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்களே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்குறாங்க. ஆதார் நம்பர் கேட்குறாங்க. விளையாட்டின் வகை கேட்குறாங்க, எந்த வகை அப்படின்னு. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே, எனக்கு ஓடிபி வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் ஆகுது. ஓடிபி வந்ததுக்கப்புறம் உங்கள் பேர் போட சொல்லுது. உங்கள் பேரை டைப் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதியை டைப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு பேரை டைப் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு கேட்குது, மேல் ஃபீமேல் கேட்குது, விளையாட்டு என்ன கேட்டகிரி நம்மளது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேட்டகிரி. அதனால் ஸ்கூலை இது பண்ணிக்கோங்க. என்ன கேமுன்ற கிளியர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா கொக்கோ இருக்குது பாருங்கள், கொக்கோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. விளையாட்டு பிரிவு ஈவெண்ட் வந்து நம்மளது வந்து கொக்கோ, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் அட்ரஸ் போடுங்க. உங்கள் அட்ரஸ் போடுங்க. அப்புறம் உங்கள் எந்த ஊர் நகரம் போடுங்க. படிக்கும் மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தில் படிக்கிறீங்க அதை போடுங்க. அஞ்சல் குறியீடு பின்கோடு போடுங்க. அதே மாதிரி உங்கள் பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ், வங்கி கணக்கு எண், ஐஎஃப்சி கோடு, அப்புறம் உங்கள் பேங்க் பேர், கிளை பேர், இன்ஸ்டியூஷன் நேம்னா ஸ்கூலோட நேம் போடுங்க. அப்புறம் உங்கள் எம்இஸ் நம்பரை கம்பல்சரி எம்இஸ் நம்பர் தேவை, எம்இஸ் நம்பர் வேணும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலோட அட்ரஸ் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கூலோட ஐடி கார்டையும் அப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஒரே பிடிஎஃப்பில் வேணால் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வங்கியோட பாஸ்புக், பேங்க்கோட பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். கம்பல்சரி இது நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த எலிஜிபிள் ஆகும். ஸோ அதனால் எல்லோரும் உடனே பார்த்துருங்க.